இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6,800 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 6,800 கம்பெனிஸில் நம்ம டெய்லியும் ஒரு 2 கம்பெனி 3 கம்பெனி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 கம்பெனி 3 கம்பெனி ப்ரைஸ் இப்படி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரைஸ் அது அப்படியே போகும்போது இட்ஸ் ஃபீல்ஸ் குட், ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணது சில ரியாக்ட் ஆகும்போது இட் குட் பி ஹேப்பனிங் வெரி வெல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம கொடுத்த மாதிரியே ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ நேற்று நான் கொடுத்துருந்தேன், இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு இட் மே பி கோ டு 2010 அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணால் 52 வீக் அட்டைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி எக்ஸைட்டாக அட்டைன் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் வெரி குட். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சென்னை பேஸ் கம்பெனி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கம்பெனியை கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க, எஸ்பெஷலி சென்னையில் இருக்கவங்க. இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்னைக்கு 15% மேலே போச்சு. ஒரே ஒரு ரீசன், அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ன்றது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்தது. ஸோ அதால் வந்து இந்த ஸ்டாக் 41% கீழே விழுந்திருந்தாலுமே இந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருந்த காரணத்தால் பீப்புள் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கன்ஃபில் கேண்டில் ஃபார்ம் ஆகி இருந்தது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இங்கே நடந்துட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு 100 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த குட் ரிசல்ட் இட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஃபென்ஸ் பேஸ் கம்பெனி, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிசல்ட் வந்து 23 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ஃபால் டவுன் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் நடந்திருந்தது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12% வரைக்கும் மேலே இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஐயும் அது பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தது. ஸோ அதே மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து 160 மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த காரணத்தால் ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மேலே போகிறதுக்கான ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து 5,900 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு ஆஃப்டர் த ரிசல்ட். ஸோ இந்த 26% மேலே ட்ராவல் ஆகி இது வரைக்கும் போச்சுன்னா இட் குட் பி வெல் அண்ட் குட். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே என்னென்னா எந்த ஸ்டாக்கையும் நான் வாங்குங்க, இந்த ப்ரைஸில் என்ட்ரி கொடுங்க, எக்ஸிட் கொடுங்க, எதுவுமே நான் சொல்கிறது இல்லை. ஒய்? பிகாஸ் திஸ் இஸ் அ எஜுகேஷனல் பர்பஸ். ஜஸ்ட் வி ஆர் ஷோயிங் இப்படிலாம் ரியாக்ட் ஆகுது, இப்படிலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்கிறோம். ஸோ வாட் எவர் ஸ்டாக் யூ ஆர் டேக்கிங் உங்கள் ஓன் ரிஸ்கில் அதை எடுங்க. பிகாஸ் தட் இஸ் யுவர் மணி. ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். தெரியலனா உங்கள் ஷேர் மார்க்கெட் நல்லா தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை சிபில் ரிஜிஸ்டர் அட்வைசர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட் இஸ் குட். ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.